வேதப்படிப்பு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அங்கே இந்த இடத்துல 13-19 மட்டும் பார்த்தோம். நாங்கள் 13, 14, 15, 16 அங்கே ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உரையாடலின் ஒரு மனுஷ தேவனை விட ஒருவர் பெரியவர்கள் இல்லாதவரையா தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது அங்கே தண்ணியே ஆணையிட்டு பார்த்தார். அங்கே அந்த 4 வசனத்துக்குள்ளே பார்க்கிறோம். இப்பொழுது உங்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நான் என்றால் நாங்கள் சில வேளையிலே வேதத்தை மேலோட்டமாக வாசித்துக் கொண்டு போகிறது. ஆபிரகாமுக்கு தேவன் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 எடுக்கவில்லை. நீங்கள் அந்த நேரடி எல்லாருக்கும் தெரியும். 12ஆம் அதிகாரம் 1-2-3 சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், சில ஆசீர்வாதங்கள். அவருக்கு என்னத்தை கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு அவர் அழைத்தார். அவருக்கு என்னத்தை கொடுத்தார்? நீ கால் மிதிக்கிற தேசம் எல்லாத்தையும் உனக்கு தருவேன் என்று அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு அங்கே அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ எதென்றாரோ அத்தனையும் தருவேன் என்று சொல்லி எங்களுக்கு திருச்சபைக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலேயே கழுவப்பட்டு மீட்டுக் கொள்ளப்பட்ட விசுவாசிகள், சீசர்கள், ஊழியக்காரர்கள் சொல்லப்படுகிற எங்களுக்கு அந்த 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 2 மாறாத விசேஷித்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எங்களுக்கு 2 மாறாத விசேஷித்த ஆசீர்வாதங்கள் என்ன? ஏனென்றால் இன்றைக்கு திருச்சபை வாழ்விலே நாங்கள் பார்க்கிற காரியம் இந்த பூமிக்குரிய காரியங்களை பார்க்கிறதுனால 19ஆம் வசனத்துல 2 மாறாத விசேஷித்த ஆசீர்வாதங்களை எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை தன்னுடைய வாயினாலே வாக்குத்தத்தம் பண்ணினார். அது மட்டுமல்லாமல் அங்க ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். அங்கே விருத்த சேதனத்தின் மூலமாக அது மட்டுமல்ல உன்னை ஆசீர்வதிக்கிற நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சமைக்கிறேன், அப்படி பல வாக்குத்தத்தங்கள் கொடுத்து பல விதமான ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அது எங்கே சொன்னால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் எவ்வளவு சீமானாயிருக்கலாம், எவ்வளவு உயர்ந்தவராயிருக்கலாம், எவ்வளவு தேவனுக்கு கண்டத்திலே இருந்த மேன்மையானதை பரிசெலுத்தினவராய் கூட இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படவில்லை. வசனத்துல பார்க்க பார்ப்பீங்கள், எங்களுக்கு 2 மாறாத விசேஷங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இருக்கிறதை குறித்த அந்த தெளிவு இருந்தால்தான் என்ன சொல்றது, எங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகும் பொழுது ஏன் அங்க போகிறோம்னு தெரியாம, உதாரணத்துக்கு நாங்க ஒரு வேக்கன்சி போறோம்னு வச்சுக்கொள்ளும், வேக்கன்சி போயிருக்கல இப்ப சுவிஸுக்கு போறோம்னு வச்சுக்கொள்ளும். ஏன் அங்க போறோம்னு தெரியாம போவோம். அந்த நாடு வடிவானது, மலை, பல காரியங்களை பார்க்க நம்மளோட தெளிவோட போற வேண்டும். அதே போல புதிய பாட்டிலே இந்த ஏண்டா நான் இந்த புத்தகம் முகாபுரேட் படிப்பிக்கும் பொழுது நான் ஜனவரி மாதம் நினைக்கிறேன் படிப்பிக்கும் பொழுது சொன்னா பைபிள் ஸ்டடியில இப்ப பார்த்த ரோம புத்தகம் படிப்பிக்கிறவர்களுக்கு அப்ப ரோம புத்தகத்தின் கண்ணோட்டத்தோடு தான் அதுல வருகிற செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டும். ரோம புத்தகம் யாருக்கு என்னத்துக்காக எழுதப்பட்டது? அது ரோமர்களுக்கு, ரோமில உள்ள சிலரை போன்ற யூதர்கள், ரோமிலோட திருச்சபை உள்ளவர்கள் 1-4 வரைக்கும் ஆபிரகாமுடைய காரியங்களை சொல்லி அక్కడ சொல்லப்படும். அதே போல இப்ரேய நிருபம் வந்து அங்கே யூதர்களுக்காக ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகமே என்றால் யூதர்கள் நாங்கள் எல்லாம் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றதுக்கு பிறகு எங்களுக்கு பைபிளை பற்றி தெரியும். கத்தோலிக்க மக்களா இருந்தாலும் பைபிளோட கத்தோலிக்க மக்களுக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்று எங்களுடைய கரத்திலே எடுத்து பைபிளை படிக்கும் பொழுதுதான் எங்களுக்கு இந்த பைபிளோட சத்தியம் தான். யூதர்களுக்கு அப்படி இல்லை. அவர்களுக்கு பழைய ஏற்பாடு முழுவதிலும் பிறவர்களோட இருதயத்தின் பாரமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த போதனைகளுக்கும் யூதர்களுக்கு நடந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவங்க இயேசு கொண்ட போதனை நியாயப்பிரமாணத்துக்கு எதிரான கருத்தா இருந்தபடினாலேதான் அங்கே அவங்க ஒவ்வொரு இயேசுவில வைராக்கியம் இருந்தது 2 காரணம். ஒன்று, யூதர்களை பொறுத்தவரையிலே அவங்க பிதாவாகிய தேவனை பேர் சொல்லி கூட கூப்பிட துணிக்கார்கள். அவ்வளவுக்கு தேவனுக்கு அவ்வளவு கடன் கொடுத்த ஒரு ஜாதியும் ஒரு இடம் வந்து யூத மக்கள். ஆனா அது ஒன்று. அடுத்ததாக ஒரு கடவுள் மனுஷனாக வர முடியாதது இன்றைக்கும் யூதர்களுடைய அறிவு. ஆனா அவங்க மேசியா ஒரு வருவார் என்று நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இயேசு வராதவர்களாலே அங்க அவங்க செய்த காரியம் வந்து அதனாலேதான் அவங்க இந்த இயேசுவை சிலுவையை அடைந்ததினாலே ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. ஆனால் நான் இப்போ சொல்றேன், பவுலான புத்தகம் எழுதினார்கள் ஆதாரங்களுக்கு பைபிளின் படி சொல்ல முடியாது. அப்ப ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. அவையே அங்கே ஆபிரகாமுடைய காரியங்களை அவர் முக்கியப்படுத்தி கீழுக்கு அங்கே 19ஆம் வசனத்து 18-19 எங்களுக்கு மாறாத 2 வாக்குத்தத்தங்கள், 2 ஆசீர்வாதங்கள், 2 வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டிருக்கின்ற இந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் அதை குறித்து தான் நாங்கள் பார்க்க போவோம். அந்த 2 மாறாத ஆசீர்வாதங்கள் என்னென்றால், ஒன்று பரலோகம்.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிற வரைக்கும் யாருக்கும் நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இருக்கவில்லை. அது யோவான் ஞானஸ்நானம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு யோவான் ஞானஸ்நானத்துக்கு இருந்தது. ஆனால் பரலோகத்துக்குரிய தகுதி யோவான் ஞானஸ்நானத்துக்கு கிடைக்கவில்லை. நீங்க பைபிள்ல வழியா வாங்கிப்பாங்க. ஆனால் அடுத்ததாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே முதலாம் அதிகாரம் 1, 2, 3 பாத்தீங்கன்னா ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் இருக்குது. அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் யாருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்படவில்லை. இது அங்கே அப்போஸ்தலர் 1 இயேசுவே சொல்றார், பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்துல அங்க தேவைக்கு ஏற்றபடி அங்கே நான் போன ஞானத்தில் சொன்ன அற்புதத்தை குறித்து நாங்கள் அற்புதத்தை குறித்து அதிகமாய் தீவிரப்பட தேவையில்லை. அதற்காக அதிக நேரம் செலவழிக்க தேவையில்லை. அதுக்காக விடயங்களை செலுத்த தேவையில்லை. ஏனென்றால் எங்களுடைய தேவன் எங்களுடைய தகப்பனா இருக்கிறபடியால் அங்கே காகம் எலியாவை போஷித்த சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேறு எந்த இடத்திலேயும் செய்யப்படவில்லை. ஏனென்றால் அது ஒரு விசேஷித்த சூழ்நிலையா இருந்தபடினாலே தேவனிடத்தில் அற்புதம் செய்தார். அப்படியாக ஒவ்வொரு இடத்திலும் அந்த வனாந்தரத்தில் 5000 அப்படி செய்தார். ஏனென்றால் தேவை இங்கே இருக்கிறாங்க, தேவன் செய்கிறார். அது போல பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிதியோன் மேலே வந்த சம்பவத்தை பார்க்கிறோம், சிம்சோன் மேலே வந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அப்படி பல இடங்களில் அங்கங்கே பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் நடந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அங்கே 1 கொரிந்தியர் 6:19 நீங்க வாசிக்கிறீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் அந்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார்கள். இந்த தேவன் அவர் ஆதியாகமம் 1:1-2-3 ஜலத்தின் மேல் அசைவாடின தேவ ஆவியானவர் இப்பொழுது எங்கே வந்து விட்டார்கள்? இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதினாலே எங்களுக்குள்ளே மாறாத ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமா இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர். அது முதலாவது ஆசீர்வாதம். அடுத்ததாக இன்றைக்கு எங்களுடைய நம்பிக்கை, நாங்கள் திருச்சபைக்கு வருகிறோம். இவ்வளவு எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்திலே விலக்கி வைத்து இந்த கிறிஸ்தவ வேத ஒழுங்குக்கு எங்களை விட்டுக் கொடுத்து நாளுக்கு நாள் நாங்கள் மாறிக்கொண்டு வருகிறோம். ஒருவேளை இன்றைக்கு எங்களுக்கு மரணம் நடக்குமா இருந்தால் எங்களுடைய நம்பிக்கை, நாங்கள் எங்களுடைய தேவ சமூகத்திலே பரதீசிலே அங்கே இருக்கிற தேவ பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவுக்குள் மறைந்த பரிசுத்தவான்களோடு நாங்கள் போய் அந்த இடத்திலே இடைப்பாதலுக்குள்ளே போவோம். ஏனென்றால் இந்த உலகத்திலே இன்றைக்கு பாருங்கள், மரண பயம் என்றது யாரையும் விட்டு வைக்கவில்லை. நீங்க என்ன கோவிக்கிறார்களோ, என்ன பிள்ளையாளோ, அது கிறிஸ்தவர்களையும் விட்டு வைக்கவில்லை. அதே ஒரு கேள்வி, என்னுடைய கருத்து நான் சொல்றேன், யாரையும் குற்றப்படுத்த மன்னிங்க. என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்கு ஏன் மரண பயம் வருது? அந்த கேள்வி எனக்கு ஏனென்றா தேவன் தெளிவாய் வாக்கு பண்ணியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் மரிப்பதில்லை, மரித்தால் ஒருவன் பிழைப்பாக இயேசு சொல்லி இருக்காங்க. கிறிஸ்தவர்களுக்கு மரணத்தை குறித்த பயம் இருக்குது. அந்த ஒரு கேள்வி உங்களுக்கு யாருக்காக இருந்தா நீங்க தேவனத்துல கேளுங்க. எனக்கு மரணத்தை குறித்த பயம் இல்லை. உள்ளது சில காரியங்கள் மரணத்தை கொடுத்த பயம் ஏனென்றால், நான் ஒரு பிரசங்கத்தை சொன்னா, அவருக்கு கத்தோலிக்க சுவாமியார் சொன்ன காரியம், ஒரு ரோட்ல கடந்து போயிருக்குது, அவருக்கு எப்ப உங்களுக்கு மரணம் இங்கே இருந்து என்னுடைய சரீரம் என்ன செய்யப்படும்? நான் மரித்தால் என்ன காப்பார்கள், அதை இருக்கார்கள். அது நாங்கள் அது கிறிஸ்தவர்களுடைய அந்த காரியம் அங்கே விதைக்கப்படுகிறது. கிறிஸ்து அங்கே திருச்சபை எடுத்துக்கொள்ள வரும்போது நாங்கள் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவோம் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5:14 வாய்ச்சீங்கள் என்றால் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்க. எங்களுக்கு மரணத்தை குறித்த பயம் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஏனென்றா எங்களுக்கு மாறாத 2 ஆசீர்வாதம் என்னென்றால், ஒன்று பரிசுத்த ஆவியானவர், ஒன்று நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் தேவனோடு நித்தியமாக வாழ்கிற சரீரத்திலே எங்களுடைய சரீரத்திலே இருக்கிற ஆவியும் ஆத்மாவும் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அங்கே நாங்கள் எங்க போகிறோம்? இடத்துக்கு அபேதவர்களுக்கு மரண பயம். அதான் எங்களுக்கு. அப்ப ஒன்று நித்தியத்தை குறித்த அந்த அறிவு எங்களுக்கு இல்லை, இல்லைன்னா ரட்சிப்பை குறித்த கேள்வி சரியா ரட்சிக்கப்பட்டவங்க மரணத்தை குறித்த பயம் இருக்கா? சொல்றது சரியா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அங்கே அவருடைய அந்த உங்களை இலக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அங்கே இலக்காக அவர் ஜீவிக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசமும் தைரியம் இடத்துல இருந்தால் இந்த மாம்சத்திலே வரக்கூடிய மரணத்தை குறித்த பயம் இருக்கா? அப்ப 2 காரணம் தான் அதுக்கு இருக்குது. ஒன்று என்னோட ரட்சிப்பை குறித்த கேள்விக்குறி,
அல்லது ரட்சிக்கப்பட்டிருந்தால் நித்தியத்தை குறித்து அறியாமை. நித்தியத்தை இங்க வேண்டாம், இங்க போய் எங்க தங்க போறேன், அங்க என்னென்ன இருக்குது, நீங்க ஒன்றை நம்ப வேண்டும். உண்மையிலே பழைய பாட்டு காலத்தில் நீங்க பழைய பாட்டை வாசிக்கும் பொழுதும் இன்றைக்கு எங்களுக்கு அந்த வாக்குத்தத்தோட நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, இந்த பூமிக்குரிய காரியம் நீ புகையில் ஆசீர்வதிக்கப்பட, வருகையில் ஆசீர்வதிக்கப்பட, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. ஏன்னா சங்கீதம் 23:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை கிருபை என்னை தொடரும், அதை தெரிவிக்க வேண்டிய அவசரம் இல்லை. ஆனா இந்த உலகத்தில சில போராட்டங்கள், சில நெருக்கடிகள், சில கஷ்டங்களை எங்களுக்கு அனுமதிக்கப்படுது. ஏனென்றால் நான் போராட்டம் சொன்னங்களுக்கு அந்த ஜென்ம சுபாவங்கள் இருக்கு. அந்த ஜென்ம சுபாவங்களிலே இருந்து அந்த தெய்வீக சுபாவத்துக்கு எங்களை மாற்றுவதற்காக இதுதான் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த காரியங்கள். இந்த உதாரணத்தை நீங்க பாருங்கள், எங்களோட பிள்ளைகளை அடுத்த வகுப்பேற்றம் செய்கிறாங்க, அவங்க படிப்பிட்டு கூட அப்படி ஏற்றாங்க. ஒரு பிள்ளைகள் ஸ்கூல் போறீங்க, எக்ஸாம் எழுதுறாரு, அவருடைய தரத்தை பார்க்கும்போது எல்லா பிள்ளைகளும் படிக்கிறார்கள், அவருடைய தரத்தை பார்க்கும்போது அப்ப நீங்க யோசித்து பாருங்கள், இந்த உலகத்திலேயே ஒரு சின்ன காரியத்துக்கு இவ்வளவு தரம் பார்க்கிறாங்க. அப்ப தேவனை குறித்து நான் சொன்னேன், யூதர்களுக்கு தேவன் வம்சத்தில் வர முடியாது, இஸ்லாமியர்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் அவருடைய கிரகங்களே இல்லை. அப்படிப்பட்ட தெய்வம் என்னை உங்களை அந்த பிள்ளையா ஏற்றிருக்கு. அப்ப அந்த தெய்வம் தன்னுடைய சாயக்கங்களை மாற்றுவதற்காக சில வியாதியின் உண்டாக, சில பணக்கஷ்டங்களின் உண்டாக, சில சமுதாயத்தின் நெருக்கடிகளின் உண்டாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடத்துற சரியா புரியும் சரியா புரியும் அவர் நடத்துற சரிதான். ஏன்னா இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது அவர் செய்கிற காரியம் சரிதான். அப்ப நாங்க இப்ப எடுத்து பார்ப்போம், ரோமர்கள் 17ஆம் வசனத்துக்கு, ரோமர்கள் இருக்கும் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. அப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களை அந்த சந்ததியில் எண்ணப்படுகிறார்கள். 17ஆம் வசனத்துக்கு தான் பார்க்க, இந்த 13 இருந்து 16 வரைக்கும் அது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் அந்த ஆசிரியர் எழுதினபடினாலே அதிகமாக நினைக்க தேவையில்லை. நான் எங்களுக்குரிய பார்த்த அந்தபடியே தேவனும் வாக்குத்தத்தம் இவரே 11 வாசிக்கு நடக்கு. அந்தபடியே தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை சித்திரப்படுத்தினார். அதுக்குத்தான் அங்கே ரோமர்லே நாங்கள் பார்க்கிறோம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயே 9ஆம் அதிகாரம் அந்தபடி அதுபடி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அப்ப இதை அங்கே எபிரேயர்கள் எழுதும் பொழுது ஏன் எழுதினார்கள்? மாம்சத்தின்படி என்றால் யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுடைய வழியிலே வந்தவர்கள் தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று வாதாடி கொண்டிருக்கிறார். இயேசுவாக 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு 50 வயதாக ஆபிரகாமுடைய இவரை கண்டதெல்லாம் யூதர்கள் இயேசுவோட தப்பித்த சம்பவங்கள் இருக்குது. அப்ப இவர்கள் நடக்கிறார்கள் என்னென்றால் தாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் யார்? யூதர்கள். அதுக்குத்தான் அங்கே அந்த எபிரேயர்கள் எழுதுகிறார், வாக்கு தத்தத்தின்படி என்று பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளான அந்த சந்ததி என்று அந்த சந்ததியை எண்ணப்படுகிறார்கள். அப்ப வாக்கு தத்தத்தின்படி இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் யார்? நாங்கள் அதாவது சமையல் வந்திருக்கிறோம், தாவடிக்கிறதுக்கு வீடு பண்றதுக்காக சமையல் இல்லை. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அப்பாவோடு உரிமை கொண்டாடத்தான் சபைக்கு வரும் ஆராதனைக்கு வேதப்படுத்தின இன்னும் அப்பாவை அறியறது. இன்னைக்கு நீங்க பாருங்கள், சில பெற்றோர் சில தகப்பன்மார் நாங்கள் ஊர்ல இருக்கீங்கள 10 வருஷம் 15 வருஷம் வேறு நாடுகள் சூழ்நிலையாக போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கு அப்பா இருக்கிறது தெரியும், அப்பா தன்மையோட தெரியும், அம்மா சொல்லி அல்லது அப்பாவுடைய ஃபேமிலியில அறிஞர். அது போல எங்களுக்கு இன்னும் தேவனை குறித்து அறிய வேண்டிய விதமாக நாங்கள் அறியவில்லை. ஏன்னா சொல்லுங்க, யாராவது நாங்கள் இந்த வேதத்திலே இயேசு கிறிஸ்துவை விலக்கி வைத்துக் கொண்டு இருந்த பரிசுத்த வாழ்க்கையில தேவனை அறிய வேண்டிய அறிந்து மற்றவர்கள் யாரா சொல்லுங்க? ஒருவருமே அப்படி செய்யவில்லை. ஏன்னா அவள் கூட அங்கே சொல்லுகிறான். அப்ப ஏன்னா சொல்றேன்னா, அப்ப நாங்கள் பிள்ளைகளா இருக்கிறதுனாலே தேவனை அறிவதற்காக அந்த உடன்படிக்கையின்படி அங்கே எப்படி 6:17 நாங்க பார்த்ததின்படி அந்தபடி
தேவனும் வாக்குத்தத்தம் மற்றவர்களை சொந்தரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையில் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவரால் ஒரு ஆமையினாலே அங்கே தன்னுடைய அந்த மாறாத பரிபூர்ணத்தை காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவர் ஆலோசனையினாலே அங்கே தேவனுடைய பிள்ளைகள் என்று அடுத்ததாக கலாத்தியர் 3:7 அதிகாரம் 7-9 வரைக்கும் விசுவாச மாற்றத்தார் நபர்களோ அவர்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவிக்கிறார்கள். விசுவாசத்தினாலே பிரஜாதிகளை நீதிமான்களாக்குவார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பாருங்கள், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டப்ப ஆபிரகாமுக்குள்ளே நாங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்றால் நாங்கள் விசுவாச மார்க்கத்தாரால் மாறின பொழுதுதான். அந்த விசுவாச மார்க்கத்தார் என்றது என்னன்னு சொன்னா ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையா இருந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் அல்ல. அதை நாங்கள் கொள்வோம். எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஆருக்குள்ள இருந்த விசுவாசம் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த விசுவாசம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்க கேட்கிற ஆபிரகாமுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த விசுவாசம் வித்தியாசம் என்னன்னு சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து பிதாவோடு இருந்து எங்களிடத்துல வந்தவர், இந்த பூமிக்கு வந்தவர். ஆபிரகாம் எங்களை போல அங்கே வாக்குத்தத்தத்தின் மூலமாக தான் தேவனை அணிந்து கொண்டவர். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த விசுவாசம் என்றது அது என்ன சொல்றது இயற்கைக்கு மேலாக தேவனை குறித்த அந்த மேலான விசுவாசம். அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் யார் மூலமாக? அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாறாத விசுவாசம் என்றது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த விசுவாசம். அந்த விசுவாசத்திலே நாங்கள் வளர்வதற்காகத்தான் அங்கே எபிரேயர் 17 அங்கே எழுதுகிறார். அங்கே பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அடுத்ததாக சங்கீதம் நமது ஆலோசனையில் மாறாத நிச்சயத்தை பயணம் 2வது பகுதி சங்கீதம் 33:13 வாசிக்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இதயத்தின் நினைவுகள் தலைமுறையாகவும் இருக்கும். அப்ப பாருங்கள், அடுத்ததாக அவர் ஆலோசனையில் நிச்சயம் உள்ளவர். அங்கே தேவனுடைய ஆலோசனை அங்கே நிச்சயமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களோட நிற்கிறதா இருக்கிறது சொல்லப்படுறது. அந்த ஏசாயா 46:10 அந்தத்தில் உள்ளவைகளை ஆறுதல் கொண்டு இன்னும் செய்யப்படாதவர்களை பூர்வ காலத்தில் கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி பாருங்கள், அங்கேயும் தேவன் சொல்றார் என் ஆலோசனைகளை எல்லாம் நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகளை செய்வேன் என்று சொல்லி. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக பரிபூரணம் உள்ளதை காண்பிக்க சித்தம் உள்ளவராய் 3வது பகுதி அங்கே யோவான் 10:10 வாசிக்கும். கொஞ்சம் மணிக்கும் வருகிறான் என்று ஒருவருக்கும் வரார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த பரிபூரணப்படவும் வந்தேன். அப்ப பாருங்கள், அங்கே இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே பிசாசுடைய கிரியையை சொல்லி அங்கே தேவன் அங்கே ஜீவனை உங்களுக்கு உண்டாக்கவும் திருடம் கொண்டவங்க வருகிறான் என்று நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும். அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம் என்றது எங்களுக்குள்ள முதலாவது ஜீவன் உண்டாகுது. அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் என்ன எங்களுக்குள்ள ரட்சிக்கப்படையில இருந்த விசுவாசத்தோடு நாங்கள் இருப்போம் என்றால் எங்களுடைய நித்தியத்தை குறித்த அந்த பரிபூரணத்திலே நாங்கள் வாழவில்லை. அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அங்கே நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க ஜீவனை நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ற பொழுது அங்கே ஆதாம் முதலான அந்த பழத்தை சாப்பிட்ட பொழுது நீங்கள் மரிப்பீர்கள் என்று தேவன் சொன்னார். அதே போல அவர் மரித்தார். எண்ணத்திலே ஆவியிலே மரித்தார்கள். அவர் ஆதாம் உங்களை போல 930 வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஆவியிலே அவர் மரித்ததினாலே அந்த ஆத்மாவும் மரித்து விட்டது. அப்படி மரித்த ஆத்மாவை மரித்த ஆவியையும் அங்கே இயேசு கிறிஸ்து திரும்ப தன்னுடைய ஜீவன் உயிர்ப்பித்தார். அப்ப உயிர்ப்பிக்கிற பொழுது ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ளே வருகிறது. ஆனால் அது பரிபூரணம் சொல்லும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவையும் அந்த திருத்துவ தெய்வத்தை குறித்த எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய அறிவு, அவரை குறித்து நாங்கள் வைத்திருக்கிற அந்த பார்வை, அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். அது பரிபூரணப்பட. அப்ப இன்னைக்கு தேவன் அதை எங்களுக்கு பரிபூர்ணமாய் கொடுக்க தீவிரம் உள்ளவராக இருக்கிறார். அதை நாங்கள் எவ்வளவு வளர்த்துக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம் என்றதான் இங்க கேள்வியா இருக்கிறது. அடுத்ததாக
பார்ப்போம். ரோமர் எழுதியிருக்கும் 5ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாய்களுக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கை அவருடைய குமாரத்தின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இது அங்கே அடுத்ததாக அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து அங்கே நாங்கள் பாருங்க அந்த 3வது பகுதியிலே 6:17ஆம் வசனம் 3வது பகுதியிலே அந்த பரிபூரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பரிபூரணத்தை காண்பிக்க சித்தமுள்ளவராய் என்று. அப்ப அங்கே இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அந்த ஆதாம் ஏவாள் மூலம் வந்த பாவத்துக்கு நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படி மீட்கப்பட்டதினாலே நாங்கள் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்ல, அது உறுதியான ஒரு காரியம் என்பதைத்தான் அங்கே பவுல் எழுதுகிறார். அது மட்டும் நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்க நாங்கள் மார்க்க ரீதியா இருக்கும் பொழுது தேவன் அறிவிக்கத்தக்கதாக நாங்கள் வாழ்ந்தார்கள். சுருவங்களையும் அந்த வழிபாடு இந்த வழிபாடு தேவன் எதிர்க்கத்தக்க காரியங்களை வழிபட்ட எங்களுக்கு அங்கே நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்க அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை இந்த இடத்துல முக்கியப்படுத்தி காண்பிக்கிறார். அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் இந்த இடத்திலே அந்த ஒப்புரவாக்கப்பட்டோமானால் என்ற கேள்விக்குறியாக போல் விடுகிறார்கள். மேலே நிச்சயமாக சொல்லிக் கொண்டே இருந்தால் இன்னைக்கு நாங்கள் சபைக்குள்ள இருக்கிறதால ரட்சிக்கப்பட்டவங்க நம்ப கூடாது. சொல்றது அங்க நீங்க மத்திய 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சொல்றார் அதனதன் கனியினால் அறியப்படும். அங்கே மனம் திரும்புதலின் கனி என்பது இருக்கிறது. அப்ப மனம் திரும்பின ஒருவனுக்கு அங்கே மனம் திரும்புதலுக்குரிய கனி வெளிப்படும். அதை வைத்துத்தான் அங்க சொல்றார் நாங்கள் தேவனுக்கு சத்துருக்களா இருக்க என்னோட குமாரோட மரணத்தினாலே அவரால் ஒப்புரவாக்கப்பட்டோமானால். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டோமானால் என்றால் அது எனக்குத்தான் தெரியும். இயேசுனுடைய மரணத்தினாலே நான் பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையா எனக்குத்தான் தெரியும். ஒப்புரவாக்கப்பட்டேனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக. நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றதை அவர் காட்டுறார். அடுத்ததாக எபிரேயர் 6:18 வாசிக்கும். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களால் நிறைந்த ஆனந்தம் உண்டாகும்படிக்கு எவ்வளவு வேண்டும் பொய்யாத தேவன் அப்படி செய்தார். பாருங்கள் இரண்டாவது 18 நமக்கு முன்னாடி நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி. அப்ப எங்களுக்கு முன்னால ஒரு நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி கொள்ளும்படி என்று சொல்லி அங்கே எபிரேயர் ஆட்கள் எழுதுகிறார். பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு. அங்கே நீங்க பழைய பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா சில புத்தகங்களை நீங்க வீட்டுல போய் குடிச்சு வச்சதை பார்த்துக் கொள்ளுங்கள். எண்ணாகமம் 35ஆம் அதிகாரத்திலே, உபாகமம் 19ஆம் அதிகாரத்திலே, யோசுவா 20ஆம் அதிகாரத்திலே, சாமுவேல் புத்தகம் 2 சாமுவேல் புத்தகத்திலே சம்பவங்கள் இருக்கிறேன்னா அடைக்கல பட்டணம் என்ற ஒரு இடம் இருக்கு. அது என்ன நியாய பிரமாணத்தின்படி ஒருத்தர் ஒரு தப்பு என்ன தப்பு செய்தாலும் கொலை செய்யலாம் என்ன செய்தாலும் அவனை அந்த பட்டணத்துக்கு விட்டுறாங்க. அவனை ஒன்றும் செய்ய முடியாது. நியாய பிரமாணத்தின் சட்டம் அது யூதர்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப அதைத்தான் அதை மேற்கோள் காட்டித்தான் இங்கே அவர் எழுதுகிறார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு. நாங்கள் அடைக்கலமா யாருக்கு ஓடி வந்திருக்கிறோம்? அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடி விட்டு இருக்கிறோம். நாங்கள் யார்கிட்ட வந்திருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஓடி வந்திருக்கிறோம். இதுதான் நான் முதல் கேட்ட கேள்வி. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஓடி வந்ததற்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிற மாறாத விசேஷித்த 2 ஆசீர்வாதங்கள் என்னென்ன? ஒன்று, பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது. இத்தனை பேருக்கு 2019ஆம் ஆண்டு இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி உண்மையில ஏன் நடிகர் சொல்றாருன்னா ரட்சிக்கப்பட்ட காலத்துக்கு அப்படி ஒரு செய்தி நான் கேட்கிறேன். உள்ள சொல்றேன், நான் எங்கேயும் படிக்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவோட மரணத்தினாலேதான் பரிசுத்த ஆவியை வாங்கி தரப்பட்ட இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின சுவிசேஷம் எல்லாமே நான் படிச்சிருக்கிறேன். இதுல புத்தகங்கள் கூட நான் ஓடிய சேர்த்துல நான் சுத்தாமியான எப்படி வந்தாலும் பிரசங்கம் கூட செய்திருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு செய்தியில கேட்டிருந்தோம். அதில் ஒரு விசேஷத்த செய்தியா இருந்தது. அதனாலேதான் நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தினாலே
எங்களுக்கு கிடைத்த மாறாத முதலாவது ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் நான் போல இந்த கேள்வியை கேட்டவர் உங்களுடைய வேதத்தை படிக்க இந்த கேள்வி வரணும். நாங்கள் எத்தனை பேருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்றோம். மனுஷ திறமையில ஒரு நாடும் ரட்சிப்பு வராது. அது பவுல் அழைத்தபடியாக விதைக்க ஒருவர் நீர் பார்க்க ஒருவர் விளையாட்டு சொல்லி இருக்கிறார். மனுஷர் அது சில வேளைகளிலே நீங்க ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையில விளங்கிக் கொள்ளுங்கள், இதை கருத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவன் தன்னுடைய ராட்சியத்தின் வேலைக்காக நீங்கள் ஆதி ஆகமத்தில் இருந்து பார்க்கலாம். இன்று நாங்கள் வாழ்ற தன்னுடைய ராட்சியத்தின் வேலைக்காக சிலருக்கு சில விசேஷித்த வரங்கள் விசேஷித்த ஆவியை கொடுத்து தன்னுடைய ராட்சியத்தின் வேலையை நடக்குது நீங்கள் வேலையை பார்க்கலாம். அதே போல இன்றைக்கு நீங்கள் வாழ்ற காலத்திலும் தன்னுடைய ராஜ்யத்துக்காக சில வேளைகளிலே நாங்கள் இன்றைக்கு பிரசங்கிக்கிறோம். நாளைக்கு இந்த சபைகளிலிருந்து சிலர் எழுப்பி தன்னுடைய காரியத்தில் சில காரியங்கள் செய்யலாம். அதுக்காக அவர்களை ஒருபோதும் நீங்கள் கடவுள்கள் ஆக்கிவிடக் கூடாது. இதுல தெளிவாக இருக்கணும். ஏனென்றால் எங்களுக்கு ரட்சிப்பு சொன்ன பொழுது யார் எங்களுக்கு இந்த வசனத்தை விளங்கப்படுத்தினது? எங்களுக்கு சுவிசேஷமாக சொல்லித்தான் நாங்கள் சபையில இருக்கிறோம். சரி, கேட்கிறேன், உங்களோட கஜத்தை யார் உங்களுக்கு இந்த வசனத்தை விளங்கப்படுத்தினது? நீங்க தான் சுவிசேஷம் சொல்லி நாங்கள் வந்து கழிச்சிருந்தாலும் உங்களுடைய ஆவியிலேயே பரிசுத்த ஆவியானவர்கள் விளங்கப்படுத்தினார். அது விசேஷம் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி விசேஷம் ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர்களுடைய ஆவியிலே ஒரு ஆத்மாவுடைய சத்தியத்தை விளங்க பண்ணாவிட்டால் இன்றைக்கு எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு ஒவ்வொரு நீங்க நினைச்சு பாருங்க. நாங்கள் எவ்வளவோ காரியங்களை சொல்றோம், எவ்வளவோ காரியங்களை நாங்கள் சிந்திக்கிறோம். ஆனால் எங்களோட வாழ்க்கையிலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து இந்த சத்தியத்தை விளங்கப்படுத்தா விட்டா நாங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம பணக்காரமா இருந்திருக்கலாம், கோடீஸ்வரர் அநீதியான சம்பாத்தியங்களாலே நாங்கள் உலகத்துல பேர் பெற்றிருக்கலாம். ஆனால் எங்களுடைய மரணத்துக்கு பிறகு எங்களுடைய நிலைமை என்ன என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்கிறார்களா? பரிசுத்த ஆவியானவர்களை விசுவாசித்த ஒரு ஆசீர்வாதம். ஏன் இவ்வளவு அர்த்தமா சொல்றேன்னா, நாங்க சில வேளைகளிலேயே பரிசுத்தாவியார் துக்கப்படும்படியா நீங்கள் பரிசுத்தாவியார் துக்கப்பட வேண்டும் ஏதோ விபச்சாரம் செய்கிறது அதை தூஷணமாக அது இல்லை. நீங்கள் கர்த்தருடைய அங்கே அப்போஸ்தலர் 15 பாருங்கள், அங்கே அந்தியோகியாவில் பிரச்சனை வந்த பொழுது சீசர்கள் கூடிய ஒரு முடிவெடுக்கிறார்கள். ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறதா இவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய பரிசுத்த ஆவியானவருக்கு நலமாய் காணப்பட்டது. அவர்கள் கூடி எடுத்த பொழுது அங்கே அந்தியோகியா சபையிலே என்ன பிரச்சனை என்றால் எருசலேம் சபையிலே இருந்து போன சில சரியான சத்தியம் இல்லாத அங்கே விருத்த சேர கருத்தை கொண்டு வந்த பொழுது அங்கே புறஜாதியாருக்கும் யூதர்களுக்கு ரட்சிக்கப்பட்டிருந்த பிரச்சனை. அப்ப சர்வசபை எருசலேமில் இருந்தபடியா அங்கே அந்தியோகியா சபையிலே இருந்து ஊழியம் செய்தவர் பவுல் பர்னபா இப்படிப்பட்டவர்கள் இங்கே வந்து கருத்து அவர்கள் இருந்து முடிவெடுக்கிறார்கள். அதைதான் பார்க்கிறேன். ஆனா முடிவெடுக்கும் பொழுது அங்கே அந்த முடிவுக்கு கீழே வாய்த்து கொண்டு போனீங்க. அப்போஸ்தலர் 15 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர்கள் அங்கே நலமாய் காணப்பட்டது. நான் கேட்கிற ஒரு கேள்வி, நாங்கள் தனியா நான் ரோட்டாக போகிறேன் தனியா நான் சிந்திக்கிற சிந்தனை நான் நினைக்கிற நினைவுகள் பரிசுத்த ஆவியானவர்கள் நலமாய் காணப்படுதுதான். வேற ஒன்று அதுக்கு இதுக்கு பிறகு நீங்களே செஞ்சு நாங்கள் 2 பேர் சேர்ந்து கலைக்கிற கதை நாங்கள் ஒரு காரியத்தை தீர்மானிக்கும் பொழுது அதான் குடும்பமாக ஒரு காரியத்தை செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுறாரா? அதான் கேள்வி. ஏன்னா அந்த 2 மாறாத விசேஷத்திலே முதலாவது எங்களுக்கு கிடைத்தது. நீங்கள் சில ரட்சிக்கப்படும் உங்களுக்கு புரியாது. ஆனா என்ன பொறுத்தவரை பரிசுத்த ஆவியானவர் விளங்கப்படுத்த முடியாதா இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும். என்னுடைய கருத்து முதலாவது பரிசுத்த ஆவியானவர் விசேஷித்த ஆசீர்வாதம். அது பிறகுதான் ரட்சிப்பு. இன்னைக்கு நாங்கள் எத்தனை பேர் சொல்ற சுவிசேஷம், ஆனா என்ன சபைக்குள்ள வந்துட்டாங்க, அந்த எத்தனை பேர் வந்துட்டு வெளியில போயிட்டாங்க. காரணம் என்ன? நாங்கள் இதுக்குள்ள நிக்கிறோம் என்றால் இன்றைக்கு எத்தனையோ பாடுகள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ அவமானங்கள் நிந்தைகள் வந்த பொழுது நிக்கிறோம் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர்களை அவர்கிட்ட நிலைநிறுத்திருக்கிறார் எங்களோடு இருக்கிறவர்கள். அது மட்டுமல்ல எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 12ஆம் வசனம் நினைக்கிறேன் அங்கே சொல்லப்படுகிறது, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாய்ப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். எப்ப மீட்பின் நாள்? இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள குறித்து தான் பவுல் என்ன பவுல் நீங்கள் தெசலோனிக்க புத்தகத்தை நீங்கள் 1 படிக்க வாசித்தீங்கன்னா பவுல் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து அதிதீவிரம் காட்டுகிறார். 1 தெசலோனிக்க வாசித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அதிதீவிரமாக கருத்தறிந்த மனுஷன் சில அப்போஸ்தலர்கள் போகும். அப்ப அவர் அங்கே எழுதுகிறார், மீட்பின்
ஏன்னா எங்களுக்கு அந்த பெருமதி தெரியாதபடியினாலே நாங்கள் அதை தூக்கப்படுத்தி இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்களை வேண்டுபடுத்துறவர்களாக இருக்கிறோம். அப்ப அதைத்தான் ரெண்டு மாறாத விசேஷம். நீங்கள் என்னன்னா நீங்க நியாய பிரமாணத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறீங்க, மோசையை தூக்கி பிடிக்கிறீர்கள். அங்கே என்ன நீங்க தூதர்கள் இயேசு கூட விவாதிக்கும் பொழுது நீ மோசையை பெரியவரா, மோசைகளை கொடுத்த கட்டளையை விட பெரிதா இயேசு எத்தனையோ தவறான நீ கற்றல் அல்லவா, மரியாதை வைத்திட பிறந்தானவா, அந்த எவ்வளவுக்கு கீழ்த்தரப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு தூதர்கள் கீழ்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அதை கண்ட ஆசிரியர் தான் அதே யூதர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து மூலம் வந்த மாறாத நீங்கள் பிரமாணத்திலே வைராக்கியமாக இருக்கிறீர்கள், பரிசலத்திலே வைராக்கியமாக இருக்கிறீர்கள், பாரம்பரியத்திலே வைராக்கியமாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு கிடைத்த ரெண்டு மாறாத விசுவாசித்தது முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய வாக்குத்தத்தம், இரண்டாவது அங்கே நித்திய ஜீவன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே அதை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு வாசிப்போம். நம்முடைய ரட்சகராய் இருக்கிற தேவன் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளையிட்டபடி இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அதிலே விடுகிறார், நம்முடைய ரட்சகராய் இருக்கிற தேவன். அப்ப நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட ரட்சகர் நாங்கள் யாரும் சொல்றோம், இவ்வளவு சொல்றோம். நானும் எங்க ரட்சகர் நாங்கள் யாரும் என்கிற மனதில் கொண்டு வரோம். இயேசு கிறிஸ்து ஆனா பவுல் யாரும் இருக்கிறார், பிதாவாகிய சிலவங்கள்ல 2 பேருக்கு முடிய கருத்தாக எழுதி இருக்கிறார் போல். ஆனா இதுல பிடித்து எழுதி இருக்கிற பாருங்கள், நம்முடைய ரட்சகராகிய தேவனும் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 பேரை எடுத்துக்காட்டுல எழுதி. இந்த முதல் வசனத்திலேயே 2 பேரை எடுத்துக்காட்டுல இயேசு கிறிஸ்துவும் இதுல பரிசுத்தாவியானவரோட இந்த வசனத்துல பரிசுத்தாவியானவரோட குற்றம் வருது. இதா ரட்சகராக இருக்கிறார், எங்களை ரட்சிக்கிறதுக்கு திட்டத்திற்கு யார்? இப்ப இப்ப நாங்க ஒரு வீடு கட்டுறோம், எங்க பிதாவையும் இயேசுவையும் நாங்க விளங்கி கொள்றதுக்கு வீடு கட்டுறோம். நாங்கள் பிளான் போட்டு இது அனுமதி எடுத்து ஒரு வீடு கட்டுற சொசைட்டியில பிடிச்சு அந்த வீட்டை கட்டுறோம். அப்ப அந்த வீட்டை கட்டினவருக்கு பிளான் போட்டவருக்கு அந்த வீடு உரிமையா, கட்டினவருக்கு அந்த வீடு உரிமையா? வீடு அந்த பிளான் போட்டு கொடுத்தவர்கள் கணக்கு தேவையா போட்டு கொடுத்தா கட்டியா சம்பளத்தை தான் வேறு. அதனால இயேசுவ சம்பளத்துக்கு நான் சொல்லிட்டேன், எங்களுக்கு இயேசுவ பிள்ளையா விளக்கிறாங்க, எங்களுக்கு விளக்கி கொள்ளத்தக்கதா என்ற பவுலிக்கு எழுதியிருக்கிற நம்முடைய ரட்சகராக இருக்கிற தேவன். அப்ப எங்களை ரட்சிப்பின் திட்டம் ஆரம்பியது பிதாவுடைய. அப்ப பிதாவுடைய ரட்சகராக இருக்கிறார். ஆனா அந்த ரட்சிப்புக்கு வழிவகுத்தவர் தான் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கப்ப எங்களுடைய நம்பிக்கை யாரென்றால் இயேசு கிறிஸ்து. ரட்சகராக தேவனுக்கு மகிமையை செலுத்துவதற்கு எங்களுடைய நம்பிக்கை யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதைத்தான் அங்க சொல்லுகிறார். அடுத்ததாக கொலேசியர் 1:6 இந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் குற்றமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரப்பி பரந்தது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டு நாடுங்கள். அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அந்த நம்பிக்கை யாரை குறித்து இந்த வசனத்தை யாரை குறித்து சொல்ற? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2வது ரட்சிப்பின் தேவன் கிறிஸ்துவின் நம்பிக்கை. அந்த இதுல 2வது வசனத்துல யாரை குறித்து சொல்ற? அங்க 2 பேரை பிடிச்சு காண்பிக்கிறார். அதே போல் இங்க இயேசு கிறிஸ்துவை முக்கியப்படுத்தி காண்பிக்கிறார். பாருங்கள், அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னே சத்திய வசனமாய் சுவிசேஷத்தினால் யாரை குறித்து நான் சுவிசேஷம் போல யாரை குறித்து அறிவிக்கிறோம்? திருத்த தேவனை அறிவித்தாலும் அங்கே சுவிசேஷத்துல முக்கியப்படுத்தி சொல்வது யாரை? இயேசு. அப்ப அதைத்தான் இங்க சொல்லுகிறார். அந்த நம்பிக்கைகள் சத்திய வசனமாய் சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல. அப்ப அந்த இயேசுவந்த நாமம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது போல அங்கே உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளே பலன் தருகிற தேவ கிருபையை சத்தியத்தின்படி நாங்கள் அந்த கிருபைக்கு கொடுத்த காரணம் பார்த்து நாங்கள் கிருபை தேவனுடைய ஐஸ்வர்யம் எங்களுக்கு ஆசீர்வாதமா வந்திருந்தாங்க போன பார்த்து நாங்கள் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே கிருபை என்னென்று சொன்னால் தேவனுடைய ஐஸ்வர்யம். அது எங்களுக்கு அது தேவனாலே கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. அப்ப அந்த கிருபையினாலே அங்கே
அங்கே அறிந்து கொண்ட முதல் நாள் உங்களுக்கு கடன் தருகிறதா இருக்கிறது. அப்ப உலக சபைக்கு பவுல் எழுதினது போல இப்ப நான் கேட்கிறேன், சுவிசேஷம் உங்களுக்கு ரசிக்கப்பட்டனால உங்களை மறந்து கொண்டு வாங்க. சுவிசேஷம் உங்களுக்கு நாளுக்கு நாள் கிரியை செய்யலாம் இந்த வசனத்தின்படி. ஏனென்றால் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே இருந்த குணநலன்கள், பேச்சு முறைகள், அங்கே நடவுற வாழ்க்கை அப்படியே இருக்கும். இந்த சுவிசேஷம் கிரியை செய்யதான் செய்ய சுவிசேஷம் கிரியை செய்யதான் செய்ய. ஏனென்றால் சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாடுகள் அது உங்களுக்குள்ளே கடன் தருகிறதா இருக்கிறது. இப்ப ஒரு மரத்தை நாங்கள் நட்டோம்னா அது கனிவுட்ட துவங்கிச்சிருந்தா இந்த வருஷம் ஒரு அளவு கொடுத்துட்டா பேருந்து நாங்கள் அர்த்தம் வைக்க செய்யறோம். கீழே வேருக்கு காரியம் செய்யறோம். இந்த நாட்களில் வேறு செப்டம்பர் அதை வெட்டி விடுவார்கள். அது வந்து மார்ச் ஏப்ரல் நல்ல விழா வந்து இந்த வருஷத்தை விட அதிக கனியை கொடுக்கும். ஏன்னாங்க அந்த ஒரு என்ன தோட்டக்காரன் வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் ஒத்தி போடணும்னு சுவிசேஷத்துல இருக்குதாங்க. அது எனக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டாரு. நாங்கள் கனி கொடுக்காமல் இருக்கிற கனி என்பது முதலாவது நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் போய் தேவனுக்கு அது தேவனுக்காக ஊழியம் செய்கிற காரியம் செய்ய வரும். தேவ ராஜ்யத்தின் முதலாவது தேவ கனியண்டங்களுக்கு எதிர்பார்க்கிறது. அங்கே கலாத்தியர் அங்கே சொல்லப்பட்ட 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 9 விதமான கனிகளை தான் தேவ முதலாவது எதிர்பார்க்கிறார். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட எங்களுக்குள்ளே அந்த கிறிஸ்துவனுடைய குணநலன்கள், அந்த தெய்வீக கிறிஸ்துவ தெய்வத்தினுடைய தெய்வீக சுபாவங்கள், திவ்ய குணநலன்கள், திவ்ய சுபாவங்களைத்தான் அங்கே முதலாவது கனியாக தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நீங்க யோசித்து பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் ரட்சிக்கப்பட முன்பதாக இருந்த குணநலன்கள் இருக்கணும் வச்சுக்கொள்ளும். இப்ப ரட்சிக்கப்பட 30 வருஷம் வச்சுக்கொள்ளும். 6 வயதோட ஸ்கூல்ல படிச்ச 4 ஃப்ரெண்டுக்கு போய் நான் அதே குணநலனோட என்ன சொல்லுவா முட்டாள் இல்ல நீ அன்னைக்கு சொல்லி அப்ப இந்த தேவராட்சி கட்டப்படணும், இடிக்கப்படணும். இதுக்கு பிறகு நான் என்னைய சொல்லு உண்மையா கிறிஸ்துவின் சாயலாம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற எப்படி இருக்கும்? முதலாவது எங்களுக்குள்ளே இந்த வசனத்தின்படி அந்த சத்தியத்தை அறிந்ததன்படி இன்றைக்கு நாங்கள் பைபிளை கையில வைத்திருந்தோம். சத்தியம் உங்களுக்கு இருக்க நினைக்கிறோம். சத்தியத்துக்கும் பைபிள் வசனத்துக்கும் என்ன வித்தியாசம்? இந்த லோகாவில் எழுதப்பட்டிருக்கு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்ற சத்தியம் உண்டா இல்லை? சத்தியம் யார்? முதலாவது இயேசு கிறிஸ்து சத்தியம். அடுத்ததாக பார்க்கிறோம், அங்கே இந்த அவருடைய இந்த மாறாத ஆசீர்வாதங்களிலேயே உங்களுக்கு நான் முதலே சொன்னா அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. அவருடைய தைரியத்தை பாருங்கள். பாடுகள் துன்பங்கள் வருகிறது. எங்களுக்கு பாடுகள் துன்பங்கள் வேதனைகள் வந்துவிட்டால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது நீங்க பாருங்க. ஆனா இங்க போது அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவேன். அப்ப எங்களுடைய வாழ்க்கையே இந்த பவுலை போல நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் யார் என்ற அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கிறதா எந்த சூழ்நிலையிலும். ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்தை ஏசாயாவில் ஒரு வசனம் இருக்கிறது, இந்த உலகத்தை காரணம் இருந்தும் ஆனா உங்களுடைய கர்த்தர் உதிப்பார்கள். ஆனா இந்த வசனம் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த கொரோனாவில் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ததா? ஏன்னா உலகம் முழுவதும் காரணம் தான் இருக்கிறது. எந்த நாளும் தப்பது இந்த கொரோனாவில். அப்ப இந்த வசனத்தின்படி இந்த உலகத்தில் நடந்திருக்கிறது எங்களுக்கு முன்னால. எங்கள வாழ்க்கையில இந்த நாட்டு நீங்கள் தேவையான உலகத்தை காரணம் மூடும். ஆனா உண்மையை கர்த்தர் உதிப்பார். அப்ப கர்த்தர் என்ன உதிச்சாருன்னா இந்த கொரோனா உதிக்கிறா என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இந்த கொரோனா நேரத்துல நாங்கள் கர்த்தரை சபையாக எப்படி தேடினோம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை எப்படி கொடுத்த மாட்டேன் இந்த வசனங்களோட வாழ்க்கையில நிறைவேறிச்சா இது அடுத்து உலகத்தை காரணம் நாட்டு சட்டங்களை மதிக்க வேண்டாம், ஊசி போடுறது இல்ல, மாஸ்க் போடுறது இல்ல, அந்த ஒழுங்கு அதை சொல்லி அதனுடைய இறுதியிலே நாங்க கர்த்தருக்கு பயந்தோமா கொரோனாவுக்கு பயந்தோம்? இதான் கேள்வி. சட்டங்கள் எந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்ட தேவனால் அங்க நீங்க பார்க்கலாம். அந்த வரியற்ற ஒரு விவாதம் வந்த பொழுது யாரிடத்துல வரி பண்றாங்க? அந்நியர்களுக்கு. ஜெய சொல்ற நாங்க உங்களுக்கு இல்லாதபடிக்கு நீங்க மீன் அப்படியே முதல் காசு நாட்டு சட்டத்தை மதிக்க சொல்லி
என்னவா இருந்தா அப்ப நான் என்ன சொல்றேன்னா அப்ப சட்டங்களை ஒரு சுகாதாரம் வச்சு ஒரு இந்த வியாதிக்குரிய ஒழுங்குகளை சொன்னா அதுக்காக 100 விதம் நடக்கலாம். மாற்றுக்கிறதுக்கு அவங்க ஆண்டவராக ஞானம் கொடுத்து ஆண்டவராக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள். ரோமர் 13ஆம் அதிகாரத்துல வாக்கியங்கள்ல இந்த உலக அதிகாரிகளை குறித்து வேதம் சொல்லுது. நாங்கள் அவர்களை கீழ்ப்படிய வேண்டும். அது வேறு. ஆனா எங்களுடைய இறுதியம் அந்த அதிகாரிகள் சொன்ன காரியத்தை தான் முக்கியப்படுத்தினா என்னுடைய வேதம் சொன்ன காரியம் அதான் கேள்வி. அப்ப அவருடைய வாழ்க்கையிலே அங்கே அந்த காட்டம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா அதன் நிமித்தமே அந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆயிரம் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தது எதை அவர் ஒப்புக் கொடுத்திருக்கிறார்? அடுத்த பகுதி என்ன? நாங்கள் பைபிள் சரியா செய்கிறோம். பைபிள் அடிக்க இப்படித்தான் பார்க்கிறோம். முதலாவது பாடுகளை அனுபவிக்கிறேன். இரண்டாவது விசுவாசிக்கிறவர் அறிந்திருக்கிறார். ஆனா இப்ப ஏதோ ஒப்புக் கொடுத்துட்டார். என்ன ஒப்புக் கொடுத்திருக்கிறார்? நீங்க என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? நாங்க என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? ஒண்ணு கொடுக்கலையா? உங்களோட ஆவியும் ஆத்மாவும் யார் பாதுகாக்கிறது? பரிசுத்தாவியார் திருத்துவதை வந்து. அப்ப நாங்க அவருடைய ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நான் எங்களுடைய ரட்சிப்பு எங்களால காக்க முடியாது. எங்களுடைய ஆவியம் ஆத்மா எங்களால காக்க முடியுமா? புகழ் உபதேச காக்கத்தையா கொடுத்துட்டு போறோம். இது காக்க முடியுமா? முடியாது. ஆனா காக்கிறவர் யார் என்றால் பரிசுத்தாவியார். ஆனா பரிசுத்தாவியார் கொடுத்திருக்கிறவங்க தான் கேட்கும். நாங்க தொட்டு இந்த சிலர் இதுல போய் கிராமங்களோ அப்படி தொட்டு பார்த்தோம்னா பரிசுத்தாவியை கொடுக்கல. ஆனா அவலிங்க எழுதுகிறா அப்படி வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிற என்னாலும் நான் அவர்களுக்கு ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் எந்நாள் வரைக்கும் அடுத்தது நான் இந்த வசனத்திலேயே 5 பிரசங்கம் செய்யும். அடுத்து எந்த நாள் வரைக்கும் நாங்கள் இந்த பூமியிலே இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவரை அது காட்டுறதுலே சொல்லுவோம். நாங்க போற இடத்த கண்டனம் இல்லை, பேச அடிக்கிறவனும் இல்லை, எங்களை துன்பப்படுத்துறவனும் இல்லை. நாங்க போற இடத்துக்கு ஏற்றுக்கொள்றீங்களா? நீங்க நாங்க போற இடத்துல அங்க இந்த சம்பவம் ஒன்றும் இல்லை. அதான் உண்மைதான். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பூமியில இருக்கிற அவருடைய ஆவியம் ஆத்மாவையும் அவர் தேவனிடத்தில் கொடுத்திருக்கிறார். அதை இந்த பூமியில இருந்த வழி விலகி போகாமல் அவர்களுக்கு தேவனுடைய பாதையில நடக்கிறதுக்கு அவர் காத்து கொள்வார் என்று அவர் நிச்சயித்திருக்கிறார். ஆனா எனக்கு உங்களுக்கு நிச்சயம் இருக்குதா? இதான் திருச்சபையில இருக்கிறோம், ஊழியக்காரா இருக்கிறோம், தேவனுடைய பந்தியில கலந்து கொள்றோம். ஏன்னா தேவனுடைய பந்தியில கலந்து கொள்றதுன்றது லேசான காரியம் இல்லை, அது ஜீவன். நீங்க யோவான்ல வாசிக்கிறா என் ஜீவனை அப்படித்தான் திருப்பந்தியில கலந்து கொள்ளும் பொழுது நீங்க ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை இந்த உலகத்திலே எதற்கு ஒப்பிடக்கூடிய ஒரு பந்தியை தான் அதை கடவுளாக்க கூடாது என்று நான் சொன்னேன். அங்கே நாங்கள் உள்ள கர்த்தர் அனுமதித்த காரியங்கள் அந்த அதுக்கு அடையாளமாக கொடுக்கிற வித்தியா இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் ஜீவன் எனக்கு இருக்கிறதா எடுத்துக்கொள்ளும் போது என்னுடைய ஆவியை ஆத்மாவை உயிர்மூச்சு உண்டாகும். அதுதான் அவருடைய அர்த்தம். என்ன சொல்ற நான் அவளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன். அப்ப அதான் பவுலில சொல்ற காரியம் என்னென்றால் அந்த தன்னுடைய அந்த ஜீவனை ஆவி ஆத்மாவை பூமியில தான் இருக்கிற வரைக்கும் அங்கே அவர் காத்துக் கொள்ளுவார். அதுக்கு பிறகு அங்கே உங்களுடைய உலகத்துல என்ன அப்படின்னு மரணத்திலயோ அந்த கிறிஸ்துவோட வருகையை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். அங்க பயப்படுத்தவில்லை இருக்க போறது நாங்களும் தேவை. அன்றைக்கு நான் ஒரு காரியத்தை கலந்து கொண்டிருக்கும் பொழுது அன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் என்ன விண்ணமோட இருக்க காரியம் சொல்லியிருக்கல அங்க யோகன் ஒன்றாக இருக்குதானே இப்போது நாங்கள் இப்படி இருக்கிறோம் அவர் இருக்கும் மட்டமாய் நாங்கள் இருப்போம் என்று எழுதி இருக்குது. அந்த வசனத்தின்படி அழகாக சொல்லி இயேசு கிறிஸ்து இருக்கிறவன். இயேசு கிறிஸ்து நீங்க விழுப்புரத்தில் 1ஆம் அதிகாரத்தை வாங்கினா இயேசு கிறிஸ்து இப்ப அங்கே இருக்கிற இதைத்தான் இங்க மன்னிச்சு எழுதி இருக்கு. இயேசு கிறிஸ்து நேரடியாக அறுவடைப்படுத்தினா அந்த கதை அப்ப இருக்கே. அப்ப இயேசு கிறிஸ்துவ கூட நாங்கள் இருப்போம் ஒரு பொம்பளை அதுதான் என்ன வகைச்சது. அப்ப ஒரு அங்க மக்கியா போடுறவே ஏதாவது இருக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்க புத்தகத்தில் எழுதுகிறார். எந்த ஒரு படத்தும் இல்லாத பைபிள்ல நீங்கள் 2 சாமுவேல்ல வாசிச்சீங்கன்னா அப்சலோமை குறித்து எழுதி இருக்கிறது. தாவீதுடைய மகன் அப்சலோமை குறித்து அவனுடைய சரீரத்திலே எந்த ஒரு குறையும் காண முடியாத அவனை குறித்து எழுதி இருக்கிறது. அதை காட்டிலும் நீங்க உன்னத பாட்டில வாசிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து வர்ணிச்சிருக்கு 10,000 பேர் சிறந்தவர் என்று அது வர்ணனையாக இருக்கு. ஆனா பரலோகத்தில் அப்படித்தானா இயேசு இருக்கிறார். அவர் இருக்கிற வண்ணமாய் நாங்கள் இருப்போம். இந்த பூமியிலே
துன்பம், இழப்பு, எத்தனையோ காரியங்கள். அதை குறித்து நீங்கள் யோசிக்காதீர்கள், அதை குறித்து சிந்திக்காதீர்கள். நீங்கள் நித்தியத்தை குறித்த அந்த பவுலிலே சொல்றபடி அந்த நித்தியத்தின் பார்வைகளுக்கு இருந்ததுன்னா உங்களுடைய இதயத்தில் அப்படி சொல்ல நான் சொல்லிட்டேன். இந்த கர்த்தர் எங்களுக்கு நியமித்த காலம் ஒன்று இருக்கு. கர்த்தர் எங்களை நம்பி இந்த பூமியில ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அந்த எங்களை கொண்டுதான் செய்விப்பார். அது வரைக்கும் நாங்கள் அவர் அப்படிப்பட்டவர்கள் எப்பொழுது எனக்கு மரணம் நேரிடும் என்று நெருங்கி கொண்டிருப்பாங்க தெரியுமா? இப்ப நீங்க யோசித்து பாருங்கள், ஊர்ல இருந்து நாங்க வழி கிடைக்க ஐரோப்பாக்கு வாரான்னு சொன்னோன்னா இவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தாங்க. வந்து அங்கின உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுக்கு பிறகுதான் விசா மற்ற காரியங்களே எங்களோட நாடுகளுடைய காரியத்தில் இந்த நாடு எவ்வளவு சளிக்குங்க. அதான் எங்க மைண்ட்ல இருக்கு. எங்களுக்கு இந்த ஐரோப்பா நாட்டை பற்றி, ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா பற்றி தெரிஞ்ச வரைக்கும் அங்க இருந்து எவ்வளவு காசையெல்லாம் இழந்து வந்தோம் சொல்லுங்க அவங்க. அப்ப இதே இந்த தேசங்களை கொடுத்த ஆயுதங்களை தெரிந்து வரைக்கும் இதே அமெரிக்கா தேசம் அல்லது வேற ஒரு தேசத்துக்கு போறோம்னா போயிருக்கோம். எங்களுக்கு அறிவு. அதே போல அந்த பரலோகத்தை குறித்து இந்த பவுல் சொல்ற அவரிடத்துல ஒப்புவித்ததை அவர் கடைசி காலம் வரை காத்துக்கொள்ள வந்தவரை இருக்கிறாங்க. அந்த அறிவு பவுலுக்கு இருந்தபடியா பாடங்களை கூட கட்டுவாங்க. ஒருவேளை அவருக்கு அந்த கண்ணெடுத்து உண்மையா அப்படியே போயிருந்தா அவன் அதுக்கப்புறம் அந்த பாடலோட இல்லை. அப்ப உண்மையா இந்த வசனத்தின்படி நான் முடிக்கிறேன். அடுத்த நேரங்கானது இந்த வசனத்தின்படி வெட்கப்பட அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தவர் அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொண்ட வல்லவராக இருக்கிறான்னு நிச்சயித்திருக்கு. இதுக்கு ஒரே ஒரு நிச்சயம் உங்களுக்கு வரும் என்னன்னா, எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நித்தியத்தை குறித்த அறிவு எங்களுக்கு வரும். மாறான 2 ஆசீர்வாதங்கள். ஒன்று பரிசுத்தாவியானவர். அந்த விதத்தை பெற்ற பரிசுத்தாவியானவர் தூக்கப்படுத்துகிறார்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17, 18 படி அந்த விலவத்தை பெற்ற ஆசீர்வாதம் பரிசுத்தாவியை தூக்கப்படுத்தக்கூடாது. 2வது மாறாத அந்த ஆசீர்வாதம் நித்தியத்திலே எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். மற்றது ஒன்றும் வேதம் முக்கியப்படுத்தவில்லை. இந்த 2ஐயும் வேதம் அதி முக்கியப்படுத்த. அதுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து அந்த கருத்துக்கு ஒப்புக் கொடுப்போம். அங்கே நான் விட்டது பாத்திரம் செய்து எங்களை மூடி நாங்கள் உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே அந்த ரட்சிப்பிட மகிமை நாம் உணர்வோம். எல்லாத்துக்கும் மேலாக நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அதனை நம்ம துக்கப்படுத்தாதபடிக்கு சந்தோஷமாய் வைத்திருக்க சொன்னது போல சிந்தனை நினைவுகளிலே நாங்கள் என்ன பாவம் செய்தாலும் அதை பரிசுத்த ஆவியானவர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு மீண்டும் ஒரு விஷயம் ஒப்புக் கொடுப்போம். பல தடவை நாம் ஒப்புக் கொடுத்திருக்கலாம். மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டவரே என்னுடைய சிந்தை வாழ்விலே கூட பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு இன்னொரு ஸ்டெப்ல போய் அவரை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக கற்புள்ளது எதுவோ, ஒழுக்கமுள்ளது எதுவோ, புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ இவைகளையே நாங்கள் சிந்திக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களிலே மகிழத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ரட்சிப்பை குறித்த நல்ல ஒரு அறிவு இருக்கத்தக்கதாக சொல்றது போல நாங்க ஒரு உலகத்துக்கு போறோம்னு சொன்னா அதை குறித்து ஒரு அறிவு நமக்கு தேவை. நமக்கு நல்ல அறிவு இருக்கு. இந்த காலங்களில் நம்ம வாசிச்சு இருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். லோகம் எப்படிப்பட்டது, திரியேக தேவனை தரிசிக்கிற தேவம், சாபம் இல்லாத தேசம், கண்ணீர் இல்லாத தேசம், சாவில்லாத தேசம், பிரிவினை இல்லாத தேசம், மரணம் இல்லாத தேசம். அதை நம்ம யோசிக்க எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை முகமுகமாய் ஒவ்வொரு நாளும் தரிசிக்கிற ஒரு தேசம். தெய்வத்தை முகமுகமாய் தரிசிக்கிற பாக்கியம் எங்களுக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய பாக்கியம். எத்தனையோ பேர் கடவுளை பத்தி பேசுறாங்க, கடவுளை பத்தி சிந்திக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு சரியா உண்மையான கடவுளை அறியவில்லை. நானும் நீயும் சொல்லுறபடி அவர் பாலகராயிருக்கிற எங்களுக்கு, படிப்பறிவில்லாத எங்களுக்கு இவ்வளவு பிரதான ரட்சிப்பை கொடுத்து இந்த தெய்வத்தை நாங்கள் முகமுகமாய் நித்தமாய் சந்திக்க, ஆதி மந்தமும் இல்லாத தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்துக்கு பூமிக்கு மேலான மகிமையுள்ள தேவன், இந்த தெய்வத்தை நாங்கள் பரலோகத்திலே நித்தமும் நாங்கள் அவரை தரிசிக்க போகிறோம். இது மட்டும் போது எங்களுக்கு பரலோகம் வேற ஒன்றும் தேவையில்லை. அங்க இருக்கிற தங்கமும் தேவையில்லை, அங்க இருக்கிற வெள்ளியும் தேவையில்லை, அங்க இருக்கிற பொண்ணும் தேவையில்லை. நமக்கு எங்களுடைய பாவத்துக்காய் சிலுவையிலே மரித்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தினமும் சந்திக்கிற அந்த பாக்கியம், அது மற்றவர்களுக்கு பெருசாய் போதும். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்களும் அவர் தமக்கு சுதந்திரமாய் கொண்ட ஜாதியும் பாக்கியம் கிடைத்தார். ஒரு விஷயம் எல்லாரும் இந்த ரட்சிப்பை குறித்து ஒரு விஷயம் நீங்க கண்ணுக்கு முன் கொண்டு வாங்க. நாங்க இந்த பாடுகளை படுகிறோம், இந்த உலகத்திலே பிரச்சனை வரத்தான் செய்யுது, எங்களை நெருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் அந்த பரலோகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கும் போது
இந்த பாடுகள் அவ்வளவு பெரிய பாடுகளிலே வருத்தங்கள் துன்பங்கள் இதெல்லாம் வரத்தான் செய்யுது, நெருக்கங்கள் வர செய்யுது. ஆனாலும் நம்முடைய கண் நம்முடைய மரித்தால் பரலோகம் போவோம் சரியான நிச்சயத்தோடு இருந்தால் இந்த பாடுகள் எல்லாம் நாம சகித்து கொண்டு நாம போக முடியும். கஷ்டம் தான், வேதனை தான், ஆனால் முடிவு சம்பூர்ணம், முடிவு சம்பூர்ணம், பரிபூரணம். இந்த கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற எங்களை சீர்படுத்தி நிலைப்படுத்தி அந்த பரலோகத்துக்குள்ளே கொண்டு இதை உள்ளத்தை நான் உணர்ந்தால் தான் இந்த உலகத்தை வாழ முடியும். இந்த உலகத்துல பல பிரச்சனை நெருக்கும், பல காரியங்கள் எங்களை நெருக்க பார்க்கும். ஆனாலும் அந்த நேரங்களிலே பரவாயில்ல, கொஞ்ச காலம் தான் இந்த பாடுகள், அதுக்கு பிறகு நான் நிரந்தரமான ஒரு தேசத்துக்கு போறேன். அது உள்ளத்தின் ஆழத்துல எங்களுக்கு அது விளங்கணும். பரிசுத்தாவியானவர் உள்ளத்தின் ஆழத்துல அது போடணும். நீ மரிச்சால் எல்லாம் முடிந்தது, நீ மகிமையான ஒரு தேசத்துக்குள்ள போக போற, தெய்வத்தை முகமுகமாய் காணுகிற தேசத்துக்குள்ளே நீ தேவன் சொல்லுகிறோம். அவரை முகமுகமாய் அறிய இன்னைக்கு நாம் அறிஞ்சது கொஞ்சம் தான். அங்கு பரிபூர்ணமாய் நாங்கள் அவரை அறியக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. அநேகர் இதை அற்பமாக என்றாங்க, நாம் அப்படி எண்ணக்கூடாது. நன்றி தகப்பனே, இந்த அருமையான செய்திக்காய் நாங்கள் துதிக்கிறோம். விசேஷமா இந்த ரட்சிப்பை குறித்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து அந்த ரெண்டும் ஆண்டவரை வெளியேற பெற்ற இந்த காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். தகப்பனே ஆண்டவரை அதை நாங்கள் கருத்தாய் சிந்திக்க, கருத்தாய் தியானிக்க, ரட்சிப்பை குறித்து கருத்தாய் நாங்கள் ஆண்டவரை என்ன எங்களுக்கு உதவி செய்ய, எல்லாவற்றுக்கும் வேளாண் எங்களுக்கு வாசம் பண்ணுகிற ஆவியானவரை நாங்கள் கனம் பண்ணத்தக்கதாய், துக்கப்படுத்தாமல் மாத்திரமல்ல கனம் பண்ணத்தக்கதாய், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாய், அவருடைய சந்தோஷமாய் நாங்கள் வைக்கத்தக்கதாய் எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. அந்த ஒவ்வொருவரும் இந்த ரெண்டு வார்த்தையும் ஆண்டவரை இந்த ரட்சிப்பையும் பரிசுத்தானை குறித்து இந்த முழுவதும் சிந்திக்க கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈடே நாமத்திலே சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒரு போதும் மறவாதே. ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.